இல்லை ஐயா, இந்த பதிவு எதுக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த வெள்ளை லைட்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் வரவங்கள இடைஞ்சப்படுத்தவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்னை பார்க்க முக்கால்வாசி பேர் வெள்ளை லைட்டு மட்டும் இல்லை, ஏன்னா இந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எல்லா பேருமே இடைஞ்சதான் படுத்திக்கலாம் நைட்டு வண்டி ஓட்டுதவங்களுக்கு. இல்லை என்ன நட்ட நடு காட்டுக்குள்ளேயா போறியா, அவ்வளோ வெளிச்சம் தேவைப்படுதா உங்களுக்கு? இல்லை நட்ட நடு காட்டுக்குள்ளே போகிறவன் கூட அடுத்தவனுக்கு இடைஞ்சல்லாமல் போகிறான். அவ்வளோ வெளிச்சம் இருக்க இடத்துலையும் அவ்வளோ வெளிச்சம் போடுதியா? ஏன் மனுஷன் உயிருக்கு கேரண்டியே கிடையாது. நீ எத்தனை பொருளை வாங்க அதுக்கு கூட இத்தனை வருஷம் வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்கான். இல்லை மனுஷன் உயிருக்கு கேரண்டியே கிடையாது. அது அதுவாக போகணும். நம்மளால் ஒருத்தன் உயிர் போகப்படாது. நட்ட நடு காட்டுக்குள்ளே போகிறவன் கூட கொஞ்சம் லைட் வெள்ள டிம் பண்ணி அமைதியாக போகிறான். இந்த ஊர்காட்டில் இந்த ரோட்டில் போகிறவன்லாம் இந்த லைட்டில் டிம்மே பண்ணாமல் போட்டு ஏன் அடுத்தவனுக்கு இடைஞ்சப்படுத்துதிய? இல்லை நான் எல்லா டிரைவரையும் சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்மளால் அடுத்தவன் இடைஞ்சப்படுத்தப்படாது. முடிஞ்ச அளவு லைட்டு வேலை ஏற்றால வண்டி வந்தால் டிம் பண்ணுங்க ஐயா. இப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரோட்டில் வண்டி ஓட்டுறதே சங்கடமாக இருக்குங்க. என்னை பார்க்கவங்க ஃபுல்லாக நம்ம இந்த வெள்ளை லைட்டு இந்த மற்ற எதோ தேவையில்லாத ஃபுல்லாக ஒழிச்சு விடுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்கள். நல்லா இருப்பியா? இது ரொம்ப மோசமாக இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போறிய, அடுத்தவனையும் கொஞ்சம் வாழ விடுவோம்.